27ஆம் தேதி சனிக்கிழமை இரவு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். 41 உயிர்களை பறிகொடுத்து மக்கள் தவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் விஜய் மீது ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. விஜய் ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை? விஜய் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறார்? விஜய் ஏன் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கவில்லை? சம்பவத்தை நேரில் பார்த்தவர் என்ற முறையில் அவர் ஏன் இதுவரையில் பேசாமல் அமைதி காத்து வருகிறார்? இது ஒரு தலைவனுக்கு அழகா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்வியை ஒருபுறம் நாம் வைத்து விடுவோம். மறுபுறம் இப்பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த பிரச்சனையின் மூல காரணம் ஆதவ் அர்ஜுனா. சமூக வலைதளங்களில் விஜய்க்கு ஆதரவான கருத்து என்ற பெயரில் மிகவும் கேவலமான, அருவருக்கத்தக்க, வன்முறையை தூண்டக்கூடிய பதிவுகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படுகின்றன, ட்ரெண்ட் செய்யப்படுகிறது. காவல்துறை சிலர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாலும் மிக முக்கியமாக ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது காவல்துறை. நேற்று இரவு அவர் போட்ட பதிவு மிகவும் விவாதத்திற்கு உள்ளான நிலையில் அந்த பதிவை அவர் தனது எக்ஸ் தள பக்கத்திலிருந்து நீக்கியிருக்கிறார். அது என்ன பதிவு என்பதை இப்போது பார்க்கலாம். சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது. இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென் இசட் தலைமுறையும் ஒன்றாக கூடி அதிகாரத்திற்கு எதிராக புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்கப் போகிறது என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இது எவ்வளவு ஒரு மோசமான பதிவு என்பதை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் ஒரு வன்முறையை அவர் ஏற்படுத்த நினைக்கிறாரா என்ற கேள்விகளை எழுப்பி சமூக வலைதளங்களில் பலர் எதிர்வினையாற்றினர். இதைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா அந்த பதிவை நீக்கி இருக்கிறார். உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் அக்கறை இருந்திருந்தால் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர், ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள் என்ற ஹேஷ்டாக்குகள் ட்ரெண்ட் ஆக்கி இருக்க வேண்டும். மாறாக ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் ஃபார் விஜய் என்ற ஹேஷ்டாக்குகள் ட்ரெண்ட் ஆகின்றன என்றால் அதன் உள்நோக்கம் என்னவென்ற கேள்வி எழுகிறது.